அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் கோட்டை ரோட்டரி சங்கம் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை உதவி ஆளுநர் ரோட்டரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் டாடி அவர்களையும், பொருளாளர் ரோட்டேரியன் சுசேராஜ் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருகையுடன் வரவேற்று நிகழ்ச்சியின் ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் வருங்கால தலைவர் ரோட்டேரியன் கண்ணன் அவர்கள். சார் பிரேயரை வாசிக்கலாம் சார். கண்ணன் சார். ஹலோ, வாசிக்கலாம் சொல்லுங்க. பிரேயர் சொல்லுங்க. அந்த போட்டோ அப்படி சொல்லுங்க. அந்த பாப்பா இல்ல வேண்டியது இல்ல. பிரேயர் சொல்லுங்க. பிரேயர் சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணலாம் சார். பிரேயர் சொல்லிடுங்க. நீங்க பேசுங்க. ரோட்டரி பிரேயர் வாசிச்சுங்க. ஹலோ, ரோட்டரி பிரேயர் வாசிச்சுங்க. வாசிருங்க நீங்க. அது போட்டோ வர மாதிரி பண்ணுங்க. இல்ல இல்ல ஆரம்பிச்சாச்சு. நீங்க இது பண்ணுங்க சார். அவர் அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க நான் பேசிடுறேன். சார் ஓகே ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், நீங்க ரோட்டரி பிரேயர் வாசிச்சிருங்க. பிரசிடென்ட். எஸ் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எங்கள் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நில வேண்டுகிறோம். உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கத்தை அடுத்து வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய காலச்சக்கரங்கிற ஒரு நிகழ்ச்சி 1025வது நிகழ்ச்சியாக, இன்று 294 நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலச்சக்கரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் இந்த ஜூம் வலைதளத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வருகவன வரவேற்று இந்த காலச்சக்கர நிகழ்வில் எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய எங்களது மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டலம் 8 துணை ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சக செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட மண்ட பொறுப்பாளர்கள், அதைத் தொடர்ந்து எனது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக இதுவரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் ஐயா நல்லசிவம் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்குண்டான சிறப்பு நிகழ்ச்சியில் திருக்குறள் ஆத்திச்சூடி பாடலை பேச்சுத்திறன் போட்டி போன்றவர்களை சிறப்பாக வழங்க உள்ளும் அனைத்து குழந்தைகளையும் வருகன வரவேற்று அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இந்த காலை வேளையில் வருகன வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1025 நாட்களில் சிறப்புடன் நடத்தி வருவதை என் பெருமை கொள்கின்றேன். இன்று கோட்டை ரோட்டரி மூலம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். உங்கள் அத்தனை பேர்களும் வருக வரவேற்று உங்கள் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற கேட்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக மீண்டும் ஒரு கோட்டை சங்கம் சார்பாகவும் MPSC சார் வருக வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். சிறப்பு. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஒரு வாழ்த்துறை வழங்கி நிகழ்ச்சி சிறப்படையவும் நிகழ்ச்சி வளரவும் நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்மளை வாழ்த்தி வழங்கி வரவேற்புரை வழங்கிய கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ராஜசேகர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின்
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்கய்யா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. நன்றாக மூச்செடுத்து ஆயுதத்தை உச்சரிக்க வேண்டும். சின்மை முத்திரை உயிரெழுத்து. ஆதிமுத்திரை இம் எழுத்து. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு குழந்தைகளுக்குண்டான நிகழ்வு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தைகளுக்குண்டான நிகழ்வை நம்ம சிறப்பாக நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே குழந்தைகளும் நல்ல ஆர்வத்தோடு ஈடுபட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக நமக்கு திருக்குறள் வாசிக்க, அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரத்தை நமக்கு சிறப்பாக எடுத்து கூறி வருகிறார் ஆதிரிய செய்யோன் அவர்கள். இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த திருக்குறளை ஒவ்வொருவரும் ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம் என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு ஒவ்வொரு வாரம் சிறப்படைந்து வருகிறது. அந்த வகையிலே இன்று 10வது அதிகாரம் இணையவை கூறல் என்ற ஒரு அற்புதமான இந்த 10வது அதிகாரம் திருக்குறளை கூற ஆதிரிய செய்யோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மிட் பண்ணிக்கப்பா. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வி. ஆத்ரியா செய்யோன் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 10 இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் மலைப்படிர இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் ஆனமர்ந்து இதனின் நன்றிமான மஞ்சி இன்சொலனாக பெறும் ஓத்தான் அமர்ந்த இனிது நோக்கி ஆகத்தானாம் இன்சொல்லாது அறம் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் என்பரும் என்கிறவர்க்கு பணியுடைய நெஞ்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அல்லவை தேய ஆரம்பரும் நல்லவின் அடியினே சொல்லேன் நின்று நன்றி பயக்கும் பயனின்றி பண்பின் தலை பிரியாச்சல். சிறுமையில் நீங்கி இன்சொல் மறுமையும் மென்மையும் இன்பம் தரும்
என் சொன்னது இன்றல் காண்பான் வன்குலவன் சொல் வணங்குவது இனிய உளவாக எண்ணாத குரல் கனியிருப்பக்காய் கவர்ந்தற்று. நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நாளை நமதே, நாளும் நமது. நன்றிப்பா, வாழ்த்துக்கள். உன்னுடைய அற்புதமான அந்த திருக்குறள் வந்து ஒவ்வொரு வாரமும் 10 திருக்குறளையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பித்து கொடுத்து நமது நாளை நமது நிகழ்வை சிறப்பாக ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக உன்னுடைய அந்த வார்த்தையினால் வெற்றியடையும் என்பது எங்களுக்கு ஐயமில்லை. இன்றைய நிகழ்வில் உன்னுடைய அந்த சிறப்பான திருக்குறள் 10வது இனியவை கூறல் அற்புதமான ஒரு அந்த திருக்குறளை சிறப்பித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த ஆத்திரேய சேயோன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிப்பா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக ஆத்திச்சூடி ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து ஒவ்வொரு வர்க்கமாக சிறப்பாக ஆத்திச்சூடி கூறி வருகிறார் போஜராஜா அவர்கள். இன்றும் நமக்கு அந்த ஆத்திச்சூடியில் வகர வர்க்கம் கூற போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆத்திச்சூடி வகர வர்க்கம். வல்லமை பேசேல் உன்னை நீயே புகழ்ந்து பேசாதே, வாது மூர்க்குரேல் நீயாக சென்று வாதிராதே, வித்தை விரும்பேல் கலைகளை விரும்பி படி, வீடு பெறலில் முக்தி அடைய இறைவனை சரணடி, உத்தமனாய் இரு, உயர்ந்த குணத்துடன் இரு, ஊருடன் கூடிவாள், ஊர் மக்களுடன் கூடிவாள், வேண்டி வினை செயல், தெரிந்தே தீய செயல்களை செய்யாதே, வெட்டென பேசேல் கடுமையாக பேசாரே, வைகரை துயிலெழு, அதிகாலையில் எழு, ஒன்னாரை தேரேல், பகைவர்களை நம்பாதே, ஓரம் சொல்லு, பிறரை பற்றி குறை கூறாதே. நன்றி. நன்றி. சிறப்பானது ஒரு ஆத்திச்சூடி கூறி அனைவருக்கும் நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அன்மிட் பண்ணிக்க மாஸ் சுபிக்ஷா கீழே அன்மிட் பண்ணிக்க. கீழே அந்த ஆடியோவை அன்மிட் பண்ணிக்கமா சுபிக்ஷா. ஆடியோவை டச் பண்ணு, இந்த கார்னர் லெஃப்ட் சைடு கார்னர் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதை டச் பண்ணு. ஓகேம்மா ரைட். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி திருக்குறளை அடுத்து நமக்கு வந்து சிறப்பாக குழந்தைகள் வந்து சிறப்பு தனிப்பாடலை வந்து சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஒரு பாடலை நாம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிமையான பாடல், காதிற்கு இனிமையான அந்த அற்புதமான பாடல்களை இன்று நமக்கு வழங்க இருக்கிறார் சுபிக்ஷா அவர்கள். காரைக்காலை சேர்ந்த சுபிக்ஷா அவர்கள் இன்று நமக்கு அருமையான அந்த சிவன் பாடலை பாட அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபிக்ஷா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளி பெயர் நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைய பள்ளி. நான் பாடும் பாட்டு போ சம்போ. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ
शम्भो शिव शम्भो स्वयम्भो भो 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 शम्भो शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मामव भवसार तार गंगाधर शंकर करुणाकर मामव भवसार तार भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुण निहित नितान्तहनन्द निज गुण निहित नितान्तहनन्द आनंद अतिशय अक्षय लिंग आनंद अतिशय अक्षय लिंग भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो धिमित धिमित धिमि धिमि किट तक तो तोम तोम तरिकिट तरिकिट किट तो धिमित धिमित धिमि धिमि किट तक तोम 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 तरिकिट तरिकिट किट तो मदंद मुनिवर वंदित ईशा सर्वदि वंदने वैश्वित वेसा मदंद मुनिवर वंदित ईशा सर्वदि वंदने वैश्वित वेसा नित्यमिदं जन नित्यमडेस नित्यमिदं जन नित्यमडेस ईशा सर्वेश सर्वेश धिमित धिमित धिमि धिमि किट तक तोम तोम तरिकिट तरिकिट किट तो मदंद मुनिवर वंदित ईशा सर्वदि वंदने वैश्वित वेश नित्यमिदं जन नित्यमडेस नित्यमिदं जन नित्यमडेस ईशा सर्वेश सर्वेश शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकर मामव भवसार तार गंगाधर शंकर करुणाकर मामव भवसार तार भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज गुण निहित नितान्तहनन्द निज गुण निहित नितान्तहनन्द आनंद अतिशय अक्षय लिंग आनंद अतिशय अक्षय लिंग भो शम्भो शिव शम्भो स्वयम्भो
डो शंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो நன்றி. சிறப்பு, சந்தோஷம். அருமையாக அந்த சிவனை போற்றி அந்த பாடல் வந்து அனைவருக்கும் இனிமையா அந்த காதில் வந்து சிறப்பா இருந்துச்சு. இன்றைய நிலையில் நம்ம இறைவனை போற்றி அந்த சிவனை போற்றி சிறப்பான ஒரு பாடலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த சுபிக்ஷா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்றைய நிலையில் நமக்கு குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சிகள் அதற்குண்டான சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார் நல்ல சிவமையா அவர்கள். அதே போன்று தொடர்ந்து நமக்கு பல்வேறு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து வந்தாலும் இன்று குழந்தைகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளிக்க நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல்ல சிவமையா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளே, எல்லாரும் ஆசனங்கள் மூச்சு பயிற்சி டெய்லி செஞ்சு நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்லா ஆற்றல் மிக்கவும் எல்லாரும் மாறி இருக்கீங்க. உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போதே தெரியுது. சிறப்பாக நாம் பயிற்சியை தொடங்கலாம். அனைவரும் நேராக அமர்ந்து கால் நீட்டிங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். அப்படியே கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க எல்லாரும். எல்லாரும் வீடியோ வந்துட்டீங்களா? சிறப்பு. எல்லாருமே செய்யலாம். பாட வந்தவங்க, சிலம்ப சுத்த வந்தவங்க எல்லாருமே அந்த பயிற்சியில செய்யுங்க. ரெடி? அப்படியே இடுப்புல கை வச்சுக்கோங்க. அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சில் தொடுங்க. இப்படி ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. இப்படி லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், கைகளை வட்டமா சுத்துறோம். ரைட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சுத்துறோம். 1 2 3.
அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. ஷோல்டர் கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே ரைட் லெஃப்ட் திரும்புங்க. ரைட் சைடு நல்லா திரும்புங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப்படியே நல்லா மேல அண்ணாந்து பாக்குறோம். அப் டவுன். நல்லா தாடை கீழே டச் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு திரும்புங்க. நேரா வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. நாம இப்போ உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். அடுத்து நாம இப்போ செய்யக்கூடிய பயிற்சி ஆசனங்களுக்கு போய்க்கலாம். முதல்ல தாடாசனம். ரெடி? கைகள் அப்படியே மேல கொண்டு வாங்க. அப்படியே கைகளை கோர்த்துருங்க. நம்முடைய உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கணும். இப்போ கையும் மேல உயர்த்தணும். நம்முடைய கால்களையும் நன்றாக மேல உயர்த்தணும். நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. வெரி குட். மிக சிறப்பாக ஆடாம நிக்கிறீங்க எல்லாரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. சிறப்பு. இப்போ சந்திர வணக்கம் நம்ம செய்ய போறோம். 1 நல்லா கால் மேல தூக்குறோம். கைகளை நல்லா உயர்த்துறோம். 2 ரைட் சைட் பெண்ட் பண்றோம். கோணாசனம். 3 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லெஃப்ட் சைடு. 4 ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சு நிக்கிறோம். 5 ரைட் ஹேண்ட்ல ரைட் லெக் டச் பண்றோம். ரைட் லெக்ல ரைட் ஹேண்ட் டச் பண்ணுங்க. 6 ரெண்டு கையும் ரைட் லெக் டச் பண்ணி முட்டியில தலையை டச் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. 7 ரைட் சைடு நல்லா வணக்கமுத்திர வச்சு நேரா நிமிர்ந்து அப்படியே பேக் பெண்டிங் பண்றோம். 8 9
சிறப்பு. 9 10 லெஃப்ட் சைடு திரும்பி பிரயாச நிலை. லெவன் ரெண்டு முட்டியும் நேரா இருக்கணும். லெஃப்ட் லெக்ல முட்டி தலையை டச் பண்ணுங்க. 12 ரைட் கால் மேல கொண்டு வாங்க. கால் முட்டி ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 13 14 ரைட் சைடு கோணாசனம். 15 left side. 16 ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. வெரி குட். மிக சிறப்பாக சந்திர வணக்கம் தாடாசனம் எல்லாம் செஞ்சீங்க. ரொம்ப அழகா செஞ்சீங்க. இந்த பயிற்சியை டெய்லி நீங்க செய்யும்போது நீங்க நல்லா நடனம் ஆடுற குழந்தைகளா இருந்தா நல்லா நடனம் ஆட முடியும். கால்கள் வந்து அதுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்கும். பாடுறவங்களுக்கு குரல் வந்து நல்லா வலிமையா வரும். சரிங்களா? அதே போல இசை அடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த செய்யக்கூடிய பயிற்சியை சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து உடல் பயிற்சி ஆசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். இப்போ அமர்ந்த நிலையில கால் நீட்டிக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். வக்ராசனம். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா ரைட் சைடு திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். ரைட் லெக் நீட்டி வச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு லெஃப்ட் சைடு நல்லா திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மிக சிறப்பு. பட்டர்ஃப்ளை ஆசனம்.
அடுத்து ஆமையாசனம். அப்படியே காலை பிடிச்சு தலையை கொண்டு வந்து கால் பெருவரில் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. அப்படியே மூச்சு வச்சுட்டே மேல வாங்க. அடுத்து சக்கராசனம். அகத்தியன் வந்து சக்கராசனம் இப்ப செய்யுங்க. ஒவ்வொரு பொசிஷனா சொல்லிக்கிட்டே செய்யுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுங்க. யோகா தனலட்சுமி அப்படிங்கிற ஐயா. இது சரி. நன்றிங்க. சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நீங்க சொல்ல போறீங்களா இல்ல அவரு செய்ய போறாரா? அவரே சொல்லிட்டு செய்வாரா? அவரே சொல்லிட்டு செய்வாரு. அப்பதான் சரி. இதுல வரும் முன்னாடி. ஓகே. நீங்க மீட் பண்ணீங்க, அவர் அன்மீட் பண்ணி சொல்லுவோம். ஒரு நிமிஷம். சரி. ஒரு நிமிஷம். நீ அன்மீட் பண்ணிட்டு சொல்லிட்டு செய்ப்பா. ஓகே. One, two, three, 4, 5. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. சிறப்பு சிறப்பு. அகத்தியன் கரெக்டா நல்லா சிறப்பா செஞ்சீங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சக்கராசனம் மிக சிறப்பாக செஞ்சீங்க. குழந்தைகள் எல்லாருமே சிறப்பா செஞ்சாங்க ஐயா. குழந்தைகள் எல்லாரும். நன்றிங்க. சித்தானந்தம் ஐயாவும் நல்லா சிறப்பா செஞ்சாங்க நினைக்கிறேன். சிறப்பு சிறப்பு. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஆசனங்களை நீங்க எல்லாருமே செஞ்சு காமிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க செய்யுங்க பார்க்கலாம் எல்லாருமே. பத்மாசனம் போடுறீங்களா? வெரி குட் வெரி குட். கோமதி குரூப்ல எல்லாம் பத்மாசனம் போட்டாச்சு. உத்தித பத்மாசனம் செய்யறாங்க. வெரி குட், மிக சிறப்பு. பட்டர்ஃபிளை ஆசனம் ஒரு தம்பி, குட்டி தம்பி அழகா செய்யறாரு. அவர் பாரு சேர்ல வந்துட்டே செய்யறாரு அழகா. விஐபி சேர்ல கொண்டு அழகா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. தம்பி பல்ட்டி அடிச்சிடாதப்பா, பார்த்து சாஞ்சு வந்துக்கு நல்லா. குட். மச்சாசனம் செய்யறாங்க தனையா. வெரி குட். சிரசாசனம் போட்டார் ஒருத்தர். வெரி குட். யாரு சிரசாசனம் போட்டு? அகத்தியர் தானா? அகத்தியர் போட்டிருக்கிறார்.
இஸ்மாயில் ஐயா ஏதோ ஆசனம் செய்யறாரு. பவன் முத்தாஸ் சர்வாங்காசனம் பண்ணிட்டார். மிக சிறப்பு. வாழ்க வளமுடன் பாப்பா சார். கர்ப்பாசனம் செய்யறாங்க தனியா. வெரி குட். வாழ்க வளமுடன் குரூப்ல சர்வாங்காசனம் தனியா செஞ்சிருக்காங்க பாருங்க. கர்ப்பாசனம் வெரி குட். பத்மாசனத்துக்குள்ள அப்படியே கையை விட்டு கன்னத்தை பிடிக்கணும். கிளாப் பண்ணிருங்க உங்களுக்கு. குட் குட். ஏற்கனவே கத்துக்கிட்ட ஆசனங்களை மிக சிறப்பாக செய்யறாங்க பாருங்க. பர்வதாசனம் செய்ய தயாராயிட்டாங்க. பரிசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நம்ம எப்படியாவது பழகிடுவோம் அப்படின்னு ராம ஐயா குரூப்ல இருந்து உச்சிக்குடம் போட்ட ஒரு பொண்ணு அழகா செய்யறாங்க பாருங்க. பண்ணுமா கையை தூக்குங்க. 1 2 3 4 5 6. சிறப்பு சிறப்பு. இருங்க, நீங்க தான் எண்ணிட்டு இருக்கீங்க. பாப்பா நின்னுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வெரி குட். கை தட்டுங்க. வாழ்கோடன் குரூப்ல ஒரு 5 செகண்ட் செஞ்சு ஒரு பொண்ணு. வெரி குட். ரைட் லெஃப்ட் திரும்பி திரும்பி கோணாசனம் பண்றாரு ஒரு குழந்தை. வெரி குட். பிரவீன்குமார். நவீன் குமாருங்களா? பிரவீன்குமார். சிறப்பு தம்பி. வெரி குட். வணக்கம் எல்லாம் சிறப்பா இருக்குதே. பரவாயில்ல. வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப உற்சாகமா நல்லா செய்யறீங்க. அடுத்தது மான் மூச்சு பேச்சு செய்யலாமா? குழந்தையெல்லாம் மானா மாற போறாங்க. ரெடி அப். மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். வெரி குட். சிறப்பு. அப்படியே வஜ்ராசனத்துல உட்காந்து முயலாசனம். கை நல்லா நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை நன்றாக மூச்சல் தொடுங்க. வெரி குட் பா குட்டி தம்பி. சிறப்பா செய்யறீங்க. ரெடி. ஆதிமுத்திரை வச்சுக்கிட்டீங்களா? மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வரணும். மூச்சை விட்டுக்கிட்டே கை கீழே கொண்டு வரணும். அப்படி மூச்சு விடணும். மேல போகும்போது நல்லா மூச்சை உள்ள உறிஞ்சணும். சரி, ஜூஸ் உறிஞ்சி குடிக்கிறீங்கல்ல அது மாதிரி நாம மூச்சை நல்லா உறிஞ்சணும். சரியா? மேல போகும்போது என்ன பண்ணணும்? மூச்சை உள்ள உறிஞ்சணும். சரியா? ரெடி? மூக்கு வழியா. ரெடி அப். மூச்சு நல்லா இழுத்துட்டீங்களா? டவுன் சொல்லும் போது மூச்சு விடுங்க. டவுன் அப் 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 டவுன் up down up down up down. சிறப்பு. மிக சிறப்பாக செஞ்சிட்டீங்க. எல்லாரும் சிங்காசனம் செய்யலாம். நல்லா நிமிர்ந்து பாருங்க. நல்லா வாய் தரங்க. நல்லா நாக்கு நீட்டுங்க. நல்லா
பெரிய கோவக்கார சிங்கமா இருக்க மாட்டிருக்குது. 1 நல்லா சவுண்ட் விடணும். 2 சவுண்ட் நல்லா வரணும். ஐயா மியூட் எடுத்துக்க முடியுங்க ஐயா? எல்லாரும் மியூட் எடுத்துட்டு செய்யுங்க பார்க்கலாம். எல்லாருமே மியூட் எடுத்துருங்க. ஓகே, எல்லாம் மியூட் எடுத்துங்க, அன்மியூட் பண்ணிடுங்க. பேசக்கூடாது, அது பயிற்சி மட்டும் செய்யணும். ஓகே, பேசக்கூடாது யாரும். நல்ல சிவமையா, நீங்க அன்மியூட் பண்ணீங்க, மியூட் ஆயிடுச்சு. நல்ல சிவமையா, சொல்லுங்க. ரெடி? சண்முகமுத்திரை வச்சு இம் சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க. போன நீங்க சிறப்பு. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இன்பம் 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 இன்பம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மிக சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செஞ்சீங்க. இதே மாதிரியே நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நீங்க நல்லா பாட முடியும், நீங்க நன்றாக ஆட முடியும், நன்றாக கல்வியை கற்றுக்கொள்ள முடியும், எப்பொழுதுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியும். சரிங்களா? எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியா இருப்போமா? அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, சின்ன சின்ன மலையில பாட்டு சொல்லிடலாம். பாட்டு சொல்லி முடிச்சுக்கலாம் கிளாஸ். ரெடி? சின்ன சின்ன மலையில எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ரெடியா? ரெடி ஸ்டார்ட் சொன்னா செய்யணும். ரெடி ஸ்டார்ட். சின்ன சின்ன மலையில, சின்ன சின்ன மலையிலே
சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்தாதான் சிட்டு கூட்டம் வாழ்ந்தாதான் சின்முத்திரை சொல்லி தந்து சின்முத்திரை சொல்லி தந்து சிரிச்சு குதிச்சுதான் சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான் சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான் சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான் சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். வெரி குட். மிக சிறப்பு. எல்லாரும் அப்படியே அமர்ந்துருங்க. அப்படியே கண்ண மூடி படுத்துருங்க. எல்லாம் சாந்தி ஆசனம். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ண மூடி எல்லாம் படுத்துறோம். கண்களை மூடி படுத்து பக்கத்துல என்னென்ன சவுண்ட் கேக்குதுன்னு கவனிக்கணும். சரிங்களா? கண்களை மூடிங்க. மேல ஆகாயத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கணும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கால்கள் எல்லாம் தளர்வா இருக்கணும். கண்களை மூடிங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. எல்லாரும் மியூட் போட்டுருங்க மைக்கு. ஐயா எல்லாருக்கும் மியூட் போட்டுறேன். நீங்க அன்மியூட் பண்ணீங்க ஐயா. ஓகே. கண்களை மூடி மூச்சு கண்ணையே கவனிங்க. இருக்கணும். ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். நம்முடைய கவனம் எல்லாம் மூச்சு காற்று வெளியே இருக்கு. மெதுவாக மூச்சு இழுக்கின்றோம், மெதுவாக விடுகின்றோம். நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரியை பயிற்சிகள் அனைத்து பயிற்சிகளையும் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. கோயிலுக்கு நல்லா என்னென்ன சவுண்டு கேக்குதுன்னு கவனிங்க. குயில் கத்துற சவுண்டு, காகம் கத்துக்கூடிய சவுண்டு கேக்குது, ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேக்குது, சின்ன சின்ன பூச்சிகள் கத்துற சவுண்டு கேக்குது, ஃபேன் ஓடுற சவுண்டு கேக்குது. இந்த மாதிரி எல்லா சவுண்டையும் அப்படியே கவனிச்சுட்டு இருங்க.
வெரி குட், சிறப்பு. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல வைத்துங்க. ரைட் லெஃப்ட் திரும்புங்க. அப்படியே ஒன் சைட திரும்பி அனுப்பிச்சுக்கோங்க. மிக சிறப்பாக பயிற்சிகளை செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் மற்றும் எல்லாரும் ரெகுலர் கிளாஸ்ல அட்டன் பண்ற அனைவரும் சிறப்பாக செஞ்சீங்க. மிக சிறப்பாக இருந்தது. மிக சிறப்பாக குரல்கள் வாசித்த அனைத்து மாணவிகளுக்கும், பயிற்சிகள் செய்த அனைவருக்கும், ரோட்டரி சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த இனிமையான காலை வேளையிலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய குழந்தைகளை அற்புதமாக சிறப்பித்து கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். புத்துணர்ச்சி, ஒவ்வொரு ஆசனங்களும், பயிற்சிகளும், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்தும் அவர்களை நல்ல இந்த காலை வேளையிலே உற்சாகமேட செய்து ஒவ்வொருவரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தன் உடலை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைய நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்றி கொடுத்த நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. நன்றிங்க. நன்றி. ரவிசுந்தர் ஐயா. ரவிசுந்தர் ஐயா. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அடுத்த நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னாக்கா தனித்திறமை வந்து ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய வெளிப்பாடுகள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாங்கிறத நம்ம தொடர்ந்து ஒரு 2 மாதங்களாக சிறப்பாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா சென்ற நிகழ்வுல கூட நமக்கு தன்னுடைய பேச்சாற்றலினால் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார் சாந்தினி அவர்கள். இன்றும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு, அதாவது தன்னுடைய குரல் வளத்தில் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அதாவது திருக்குறளை இன்று வந்து உலகம் போற்றும் அந்த திருக்குறளை 1330 குறளையும் சிறப்பாக கூறி நல்ல திருக்குறள் அரசி என்ற பட்டத்தையும் சிறப்பாக பெற்றிருக்கிறார். அந்த வகையிலே இன்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கே செல்கிறது பாரதம் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பை எடுத்துக்கொண்டு நம்முடன் உரையாட காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய வேளையில் சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கும் சாந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்கமா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தி. நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி வேதியூர். எங்கே போகிற நமது தேசம்? நமது தேசத்தின் விடுதலைக்காக போராடிய புரட்சியாளர்களை பற்றி பேசி முடித்த அடுத்த நொடிகளிலே அனைத்தையும் மறந்து விடுகிறோம். எங்கேதான் போய்கொண்டிருக்கிறோம்? உண்மையில் ஒரு வல்லரசு தேசத்திற்குரிய எல்லா தகுதியும் வைத்துக் கொண்டு வல்லரசாக வேண்டும் என்று பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம். உலகத்தையே கட்டி ஆளுகிற அறிவையும் அதிகாரத்தையும் வைத்திருக்கிற இந்தியாவின் இளைஞர்களின் கூட்டம் எப்போதுதான் கோமாவிலிருந்து விடுபட போகிறதோ? இத்தகைய பெரிய இளைஞன் சக்தியை மட்டும் வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் வரலாறு நம்மை கேலி பேசிவிடும். இன்று சுக்கு நூறாக உடைந்து கிடைக்கிறது இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயம். இதற்கு சிகிச்சை கொடுக்க எந்த மருத்துவத்தை அழைக்க வேண்டும்? மாணவர்கள் நாம் தான் சிகிச்சை அளிக்க வேண்டும். பட்டினி கிடப்பவன் கூட விவசாயத்தின் அவசியத்தை அறிய மறுக்கிறான். மனிதனாக பிறந்த உனக்கு உண்மையில் கடுகளவு கூடிய நம்பிக்கை இல்லை. பறவைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய மூடத்தனத்தை தூக்கி எறியுங்கள்.
பறவை ஒண்ணு கூடு கட்டுது. கூடு கட்டி முடிக்கிற நேரத்துல மழையில அந்த கூடு விழுந்துட்டுனா மீண்டும் அதை எடுத்து வச்சு தொடராது, புதியதாக கூடு கட்டும். மீண்டும் அதை முடிக்கிற நேரத்துல காத்துல அந்த கூடு விழுந்துட்டுனா மீண்டும் அதை எடுத்து வச்சு தொடராது, புதியதாக கூடு கட்டும். எதுவரை கட்டும்? கூடு கட்டி முட்டைகள் இட்டு அடக்காது தன்னுடைய இனத்தை வாழ வைக்கிற வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். ஏன்னா பறவைக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம்தான். ஒன்று விடாமுயற்சி, இரண்டாவது வாய்ப்புகள். எத்தனை தடவைகள் கூடு கீழே விழுந்தாலும் அது ஏன் பறந்து போகுது? இத மாதிரி 1000 கூடுகள் கட்ட வாய்ப்புகள் உள்ளது என்று பறவைகளின் தீவிராத நம்பிக்கை தாங்க. யாரோ ஒருத்தவங்கள உங்க திட்டுனா நீங்க இனிமே எல்லாருமே உங்களை திட்டுவாங்களா? நீங்க ஒண்ணுல தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? யார் சொன்னது? எண்ணங்களை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய சொந்த எண்ணமே உங்களை கொன்றுவிடும். பறவைக்கு தெரிஞ்சது ரெண்டு சட்டம் தான். ஒன்று விடாமுயற்சி, அதனாலதான் அது கூடு கட்டுது. இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உண்டு என்ற நம்பிக்கை. 5 தடவை முயற்சி செய்து 5 தடவை கூடு கீழே விழுந்த பிறகும் நம்ம வாழ்க்கையில கூடே கட்டக்கூடாதுன்னு நினைச்சு எந்த பறவையாவது கட்டாந்தரைக்கு மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறத பாத்திருக்கீங்களாங்க? யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டுனா நீங்க கெட்டவரா இருந்தாலும் திட்டுவாங்க, அவர்களை விட நீங்க சிறந்தவங்களா இருந்தாலும் திட்டுவாங்க. இதுதாங்க ஹியூமன் நேச்சர். நீங்கள் ஒரு முறை தோற்றுவிட்டால் வேறு ஒருவரை காரணம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் தோற்றிக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்க தாங்க காரணம். போராடுவது என்றால் முதலில் நீ எழுந்து நில். உழைக்கும் உழவனின் மேல் முற்களை போட்டுக்கொண்டு நீ உறங்கிக் கொண்டே இருந்தால் வலிப்பது உழவனுக்கு மட்டுமல்ல, உனக்கும் தான். வறுமை ஓய்மறை ஓடிக்கொண்டே இரு. இத்தனை காலங்கள் பூமி நம்மளை சுமந்து வரும். மாணவர்களாகிய நாம் பூமியை சுற்றி வருவோம். ஒரு முறை அல்ல, 1000 முறை. முட்டாள்கள் இருக்கும் வரை அயோக்கியருக்கு ஆட்சி செய்வார்கள். இதுதாங்க ஜனநாயகம். நான் கேட்கிறேன், நாட்டை ஆள்பவர்களை தேர்ந்தெடுப்பது நாட்டில் வாழ்பவர்களா அல்லது காட்டில் வாழ்பவைகளா? தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். 1.5 அடியில் உலகையே கடுகாக்கி என் கையில் கொடுத்த தெய்வ புலவரின் வரிகளோடு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி நன்றி. சிறப்புமா, சந்தோஷம். ஒரு அற்புதமான தன் உரையை நல்ல ஆணித்தரமாக தன் குரல் வளத்தினால் அழுத்தம் திருத்தமாக அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் புது மன உறுதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை இன்னைக்கு சாந்தினி கொடுத்திருக்கிறாங்க. உற்சாகம் என்பதை விட மன தைரியம், மன அழுத்தம், மன நிம்மதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக இன்னைக்கு இருந்திருக்கும். இந்த நிகழ்வு மன தைரியத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இதே போன்று ஒவ்வொருவரும் நாம் செயல்பட்டால் வாழ்க்கை முறை என்பது நம் கையில், நம் உலகம் நம் கையில்ங்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் நம் கையில் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையிலே இன்றைய நிகழ்வில் நமக்கு எங்கே செல்கிறது உலகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்துக்கொண்டு நமக்கு சிறப்பித்து கொடுத்த சாந்தினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா. சிறப்பு சந்தோஷம். காலச்சக்கரத்துல நம்ம இன்னைக்கு தேடிக்கிட்டே இருந்தாலும் இதுல ஒரு பெருமை என்னன்னு வச்சீங்களேன், இன்னைக்கு குழந்தைகள் வருதா வரலையா அப்படிங்கிறத விட இன்னைக்கு எத்தனை குழந்தைகள் பேச போறாங்க, எத்தனை குழந்தைகள் பாட போறாங்க அப்படிங்கிறத காட்டிலும் நான் காலச்சக்கரத்துல பாடுறேன், நான் டெய்லி உங்களுக்கு வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பிரவீன்குமார் பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அந்த சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்து கொண்டு நம்மள்ட்ட வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருந்தார். 2 வாரங்களாக நமக்கு நேரமின்மை காரணமாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா கேட்கிறதை விட தானாக முன்வந்து செய்வது மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது. அந்த வகையிலே பிரவீன்குமார் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செய்கைகளும் இன்னைக்கு நம்ம நல்ல சிவமையா கூட சில விஷயங்கள் சொல்லக்குள்ள அந்த தம்பி நல்லா செய்யறார், நல்ல ஆர்வமோடு இருக்கார் அப்படிங்கிற அந்த ஆர்வம் என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இந்த காலச்சக்கரத்துல தன்னுடைய பங்களிப்பை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இருப்பது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதை பிரவீன்குமார் ரொம்ப போராடி இன்னைக்கு வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். நான் காலச்சக்கரத்துல என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்யறேன் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரே குறிக்கோள் ஒழிய எது செய்யணுங்கிறத அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. அது மாதிரி விநாயகரை பற்றியோ சிவனை பற்றியோ இல்லை நான் காகிதத்துல ஏதாச்சும் செய்யறேன் அப்படிங்கிற டிராயிங் வரைகிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிறைய முன் வச்சார். இன்னைக்கு நேரம் குறைவாக இருப்பதால் அவர் பாத்தீங்கன்னாக்கா
விநாயகருடைய கதையை வந்து நமக்கு இன்னைக்கு சொல்ல போறார். அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கும் பிரவீன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுப்பா. ஓகே. வணக்கம், என் பெயர் பிரவீன்குமார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் பிள்ளையார் கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். காலை சக்கர நிகழ்ச்சிக்கு நன்றி. ஒரு நாள் பார்வதி தேவி சோகமா இருந்தாங்க. ஏன்னா சிவன் பூலோகத்துக்கு போயிட்டாங்க. அதனால எப்ப சிவன் வருவாங்கன்னு ரொம்ப நேரமா சோகமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க குளிக்கணுமே, அவங்களுக்கு காவலுக்கு யாரும் இல்லைன்ட்டு ஒரு மென்மையான மஞ்சளை எடுத்து ஒரு பொம்மைய செஞ்சாங்க. அந்த பொம்மைக்கு உருவத்தெல்லாம் கொடுத்து அந்த பொம்மைக்கு பார்வதி தேவி அவங்க கிட்ட இருந்த எல்லா சக்தியையும் கொடுத்து அந்த பொம்மைக்கு உன் பேர் உடனே அதுக்கு கணேசன், அம்மா தாயே உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே பார்வதி தேவி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதனால அவங்க நீ தான் என்னோட உண்மையான புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீ எனக்காக காவலுக்கு நெல்லு, நான் இங்க குளிக்க போகணும் அப்படின்னு உடனே நம்ம கணேசனும் அங்க போய் காவலுக்கு நின்னாரு. உடனே பார்வதி குளிக்க போனோடனே சிவன் வந்தாரு. சிவன் வந்த உடனே அங்க பிள்ளையார, நீ யாருப்பா தம்பி, நான் உள்ள போகணும், கொஞ்சம் பின்னாடி நில்ல அப்படின்னு உடனே அதுக்கு கணேசன் சொன்னாரு, என் தாய் குளிக்கிறாங்க, நான் அவங்கள உள்ள விட மாட்டேன், எங்க தாயோட தாய் அனுமதி கொடுத்துருக்காங்க, அது நீங்க மீறக்கூடாது அப்படின்னு உடனே அதுக்கு சிவன் ரொம்ப கோவப்பட்டாரு. கோவப்பட்டு, நீ என் வீட்டுல நின்னுக்கிட்டு என்னவே எதிர்த்து பேசுற, இது நீ ஒழுங்கா அந்த பக்கம் போ, நீ யாருன்னே எங்களுக்கு பிள்ளையே இல்ல, நீ யாருன்னே எனக்கு தெரியல, கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு, எனக்கு என்னமோ நீ மாயா சக்தியால செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா பார்வதி அவங்களுக்கு சக்தி கொடுத்ததுனால மாய சக்தின்னு நினைச்சுக்கிட்டாரு அவரு. உடனே சிவன் கோவத்துல நெற்றி கண்ணை திறந்து நாட்டியம் ஆடி அவரோட சூளத்தை எடுத்து கணேசன் கிட்ட எரிஞ்சாரு. எரியும் போது அவர் கழுத்தை வெட்டிக்கிட்டு போயிடுச்சு. உடனே கணேசன் தாயே அப்படின்னு கத்திக்கிட்டு போனாரு. அப்ப பார்வதி தேவி வேகமா வந்து, யாரு என்ன என் பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்குனது, அவங்க நான் சும்மாவே விட மாட்டேன்னு கோபமா வந்தாங்க. அப்ப சிவன், அது நம்ம பிள்ளையா அப்படின்னு கேட்டவனே, ஆமா இது நம்ம பிள்ளைதான், நீங்க இந்த மாதிரி பண்ண தப்பு, நான் இப்பயே இந்த பூமியை நான் எப்படியாவது இந்த பூமியை உடைச்சிடுவேன் அப்படின்னு அவங்க காளி தேவி சொன்னாங்க. உடனே ரொம்ப கோவப்பட்டு காளி தேவியா மாறினாங்க. உடனே சிவனே, வடக்கு திசையில ஏதாவது ஒரு தலை இருந்தா உடனே வெட்டி கொண்டு வாங்க, நம்ம பொருத்தலாம் அப்படின்னு சிவன் சொன்னோடனே சேவர்கள் எல்லாம் எல்லாரும் ஓடி போய் வடக்கு திசையில எல்லா பக்கமும் தேடினாங்க. எந்த மனுஷங்களும் கிடைக்கல. உடனே பூலோகத்துக்கு போனாங்க, அங்கேயும் யாரும் கிடைக்கல. உடனே ஒரு காட்டுல குட்டி யானை மட்டும் படுத்து இருந்துச்சு. உடனே சேவர்களுக்கு வேற வழி தெரியல. சிவனுக்கு நம்ம எப்படியாவது அந்த தலையை எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு அவங்க அந்த யானையோட தலையை வெட்டி கொண்டு போனாங்க. கொண்டு போனோடனே சிவனும் அது பொறுத்து சக்தியெல்லாம் கொடுத்து அவரு உடனே உயிரோட வந்துட்டாரு. உடனே அப்ப நீ தான் முதல் கடவுள், உனக்கு என்னோட சக்தியிலையும் நான் பாதி தரேன் அப்படின்னு எல்லாரோட சக்தியிலையும் அவர் வரமாட்டாரு. உடனே அன்னைக்குதான் அவர் முதல் கடவுளாவே மாறினார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. பிரவீன்குமார், சிறப்பு. நீ கதை சொல்றதை விட உன்னுடைய அந்த வார்த்தைகள் ஒண்ணு எங்களுக்கு வந்து சிறப்பா இருந்ததுப்பா, சந்தோஷம். விநாயகர் கதையை வந்து இந்த வயசுல நீ வந்து இவ்வளவு இனிமையா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது வந்து, அந்த விநாயகரே நாங்க நேர்ல பாக்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கடவுள் மாதிரி நீ சிறப்பா அந்த நிகழ்வை கொடுத்துருக்கிற. வாழ்த்துக்கள். உன்னுடைய ஒவ்வொரு அந்த அனுபவங்கள், தன்னுடைய இந்த இளம் வயதில்
இவ்வளவு ஒரு ஞாபக சக்தியோடு இந்த நிகழ்வை நீ வந்து சிறப்பித்து கொடுக்கிறது அனைவருக்கும் ஒரு பெருமையான விஷயம். உன்னுடைய இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற வேண்டும். ஏன்னா ஆர்வம் என்பது வந்து உண்மையிலுமே வந்து அது வந்து எந்த அளவுக்கு வழிகாட்டும் என்பதற்கு பிரவீன்குமார் ஒரு உதாரணம். நம்ம வந்து நிகழ்வுல வந்து குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த நிகழ்வுல இதுவரையில் கலந்துக்காம இருந்தாலும் இந்த நிகழ்வுல வந்து என்னோட பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாக கடுமையாக போராடின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஏதாச்சும் இந்த காலச்சக்கரத்துல பேசணும், நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து ஐயப்பனை பத்தி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பாரு. அப்ப கேட்கவுள்ள அது ஒரு டாபிக் வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேல போகுங்கிறத அவரே சொன்னதுனால, அவ்வளவு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் குறுகிய ஒரு விநாயகரோட கதைய அன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாரி நல்ல ஒரு மனப்பக்குவத்தோட, நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளராக இந்த இளம் வயதிலேயே சிறப்பாக நமக்கு இந்த கொடுத்த விதங்கள் வந்து எல்லாருக்கும் அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். பிரவீன்குமார் மேன்மேலும் உன்னுடைய இந்த அனைத்து முயற்சிகளும் சிறப்பிக்க வேண்டும். இன்னும் பல உன்னுடைய கருத்துக்கள் வந்து அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்வை எங்களுக்கு வழங்கிய தங்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு. இன்றைய நிகழ்வு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அவங்க ஆயா பிரவீன் ஆயா. நன்றிங்கம்மா. உங்களோட முயற்சி தாங்க. தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி கொடுத்தீங்க. சிறப்பா குழந்தை நல்லா சிறப்பா செய்யறான். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்ச்சியும் நல்லபடியா நடக்குது. நல்லா இருக்கு. ஒரு ப்ரோக்ராமும் எல்லா குழந்தைகளும் நல்லா பேசுறாங்க. நல்லா இருக்கு. சூப்பர் சார். நல்லா நன்றிங்கம்மா. ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கண்டிப்பா உனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். கண்டிப்பா நீ வந்து பங்கு பெறலாம். வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு. அது மாதிரி ஒரு உற்சாகம் ஒரு நிகழ்ச்சியில வந்து நமக்கு எந்த அளவுக்கு கலந்துக்கணுங்கிறத வந்து பிரவீன்குமார் வந்து தொடர்ச்சியா நல்ல ஒரு ஆர்வத்தோட இருக்கிறார். அவருக்கு அனைத்து வாய்ப்புகளும் கொடுத்து வாரம் சிறப்பிக்க அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி. வாழ்த்துக்கள்ப்பா. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒவ்வொருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிகழ்வுல வந்து எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து, ஆத்திச்சூடியில இருந்து, பாடல்ல இருந்து இன்னைக்கு அடுத்ததாக நடந்த அந்த பேச்சு. இன்னைக்கு வந்து அந்த பேச்சு வந்து நமக்கு எந்த அளவுக்கு மனசை ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் திடத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நம்மளுடைய பிரவீன்குமார் எந்த அளவுக்கு நம்மளுடைய அதாவது சோர்வை நீக்கி உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம சோர்வாக இருந்தாலும் நமக்கு அந்த உற்சாகமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிரூபிக்கிறாரு. அது மாதிரி இந்த காலச்சக்கரம் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு வந்து சிறப்பான ஒரு நிகழ்வா மாறிக்கொண்டிருக்கிறது. குழந்தைகளை பார்க்கல நமக்கே சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத விட இதை நடத்தி காட்டுறோம் நாங்க அப்படிங்கிறதுக்கு முன் வர்றாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா குழந்தைகள் தான் வருங்கால தூண்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு அப்துல் கலாம் வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான நிகழ்வு இன்னைக்கு குழந்தைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் துணை மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் இன்றைய நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் போல் மாறி குழந்தைகளுக்கும் உண்டான பயிற்சிகளை சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்லசிவமையா அவர்களுக்கும் திருக்குறளை சிறப்பாக வாசித்து கொடுத்த ஆத்திரேயன் அவர்களுக்கும் ஆத்திச்சூடியை சிறப்பாக அளித்த போஜராஜா அவர்களுக்கும் சிறப்பானதொரு தனிப்பாடலை பாடி இன்றைய நிகழ்வில் சிறப்பித்து கொடுத்த சுபிக்ஷா அவர்களுக்கும் தனித்திறன் பேச்சுத்திறன் சிறப்பான முறையில் கொடுத்த நமக்கு சாந்தினி அவர்களுக்கும் மற்றும் விநாயகரை பற்றி ஒரு அருமையான கதையை அனைவருக்கும் புரியும் வண்ணம் ஏன்னா விநாயகர் தான் பார்த்திருப்போம் அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சிறப்பான விளக்கத்தோடு நமக்கு இன்னைக்கு புரிய வச்சிருக்கிறார். அதனால இன்றைய நிகழ்வை நமக்கு வந்து விநாயகர் நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த பிரவீன்குமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
மற்றும் நம்ம அந்த தொடர் நிகழ்வு, நேரடி நிகழ்வு அப்படிங்கிறத காரைக்கால்ல வச்சிருக்கோம். அதற்குண்டான ஒரு செய்தியும் இந்த நேரத்துல பகிர கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து உங்களுடைய அந்த நேரடி நிகழ்வுக்கு அனைவரும் வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரடி நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பினை அளித்து மற்றும் அந்த நிகழ்வு சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உங்களுடைய ஒவ்வொருவரும் இந்த முயற்சி, இந்த காலச்சக்கரத்துல உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த முயற்சியை எடுத்து மற்றவர்களை இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் என்பது இருக்காது. நீங்கள் அந்த புரிதலை ஏற்படுத்தி மற்றவர்களும் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வு. தொடர்ந்து நம்ம அந்த சொல்ற மாதிரி அனைவரும் இந்த நிகழ்வை ஸ்டேட்டஸ்ல வச்சு மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த நிகழ்வு வெற்றியடைய தங்களுடைய அரும்பணிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நன்றி. நன்றிப்பா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது. இன்னைக்கு லலிதா அம்மாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு. அப்படிங்களா? நன்றி. லலிதா அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறப்பு. நன்றி ஐயா. லலிதா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நலமுடன் ஐயா. நன்றி. லலிதா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. லலிதா அம்மா வாழ்த்துக்கள்மா. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்புடன் வாழ காலைச்சக்கரம் குழுவில் உள்ள அனைவரின் சார்பாக தங்களை வாழ்த்துகிறோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். வாழ்த்துக்கள்ங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். லலிதம்மாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்லா இருந்தது ப்ரோக்ராம். எல்லாருமே